கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் 12வது வசனத்திலே செகண்ட் பார்ட்டனை தியானிக்கிறோம். யாக்கோபு 1:12 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடந்துடும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை கிருபை கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது உம்முடைய சொத்த கிருபை ராஜா. உம்முடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லையா. முடிவில்லாத இரக்கத்தோடு நீர்களை நோக்கி பார்த்து இம்மட்டும் வழி நடத்துகிற எபனேஸ்வரை உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் இன்று தியானிக்கிற வார்த்தை மூலமாக நீர்களை பலப்படுத்துவதற்காக கோடி நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். செல்வி டீச்சர், பிரைஸ் தி லார்ட். முதல் வசனத்தை தியானிப்போம். ஒரு பாட்டை நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். ஜீவ கிரீடத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். ஜீவ கிரீடம், வித்தியாசமான கிரீடங்களை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம அடுத்த செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு. சோதனையை சகிக்கிற மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் சோதனை வருதுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 வகையான சோதனை உங்களுக்கு சொன்னேன். ஒன்னு இன்சைட், இன்னொன்னு அவுட் சைட். தாவீது உப்பரையில்னு பாக்குறாரு. பார்க்க நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்காது? ஒரு அழகா பெண் குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு உள்ள இருந்த அந்த சோதனை வெளியில இருந்து மிங்கல் ஆயிருக்கு. இப்ப வெளியில இருந்து வர சோதனையும் உள்ள இருந்து வர சோதனையும் நம்ம இன்னைக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க இருக்கோம். சரி, இப்ப நாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம். சரிங்க, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பல வகையான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து பல தாளந்துகளை கொடுத்து இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 15. ரோமர் 7:15. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நமக்குள்ள 2 பிரமாணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்னு நல்லது, இன்னொன்னு மோசமானது. பாப்போமா? 15. ரோமர் 7:15. ஏன் சோதனை வருகிறது? நம்ம ஒரு ரோபோட் கிடையாது. நான் ரோபோட் கிடையாது, நீங்களும் ரோபோட் கிடையாது. வாசிப்போமா? எப்படி? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம் தான் இன்னைக்கு கீ வசனம். இப்ப நம்ம பார்க்கிறது ரோமர் 7:15. ரோமர் 7:15 சோதனையுடைய அடித்தளம், பேசிக். ரோபோட்டுக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஆனா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன வாசிப்போம்? எப்படி என்று, நான் செய்ய விரும்புறது எனக்கு சம்மதம், நான் வெறுக்கிறதை நான் செய்கிறேன், விரும்புவதை செய்யாமல். இப்படி இருக்க நான் விரும்பாததை செய்யறான்னு இருக்க நியாயப்பிரகாரம் நன்மை. அதனால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் இருக்கு. எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம். யாருக்குள்ள வாசமா இருக்கு? நமக்குள்ள. அது எப்படா இவனை தள்ளலான்னு சொல்லி அது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள அந்த பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில பாவங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. சில பாவங்கள் நான் செய்துக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு சீட்டு விளையாடுறாங்க பார்த்தீங்களா? துட்டி சீட்டு. எனக்கு தெரியாது, விளையாடுறதே தெரியாது. நாங்க ஒரு ஸ்டேஜ் இந்த கழுதை விளையாடுவோம். அதுவும் போர் அடிச்சு தூங்குறதே கிடையாது. இந்த குதிரை தெரியுமா உங்களுக்கு? ரேஸ். அதுல ஒரு குதிரை மேல பணத்தை கட்டுவாங்க. அது என்னது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு வர முடியாது. ஆனா எந்த பாவம் எங்கிட்ட இருந்து வெளியே போச்சோ அது காத்துக்கிட்டு இருக்கும், எப்ப உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்க பாவமே அப்படி. நமக்குள்ள ஒரு பாவம் வாசமா இருந்து ஒரு ஸ்டேஜ்ல அது ஆண்டவர் உள்ள வந்த உடனே அந்த பாவம் என்ன செஞ்சிச்சு? கொஞ்ச நாள் வெளியே போயிடுச்சு. வெளியே போய் அது என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காத்துக்கிட்டு இருக்குது, எப்ப உள்ள வரலாம்னு சொல்லி என்ன செய்யுது? காத்துட்டு இருக்கு. வாசிப்போமா? பாவம் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரோமர் மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனத்துல
அந்த பாவம் எப்படி உள்ள வரும்? நம்மகிட்ட இருந்தா வெளியே போச்சு, சந்தேகமே இல்லை. எனக்குள்ள இருந்து சில பாவங்கள்லாம் வெளியில போன உடனே அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களை அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், ஒரு மனுஷனை விட்டு வெளியே போய் வறண்ட இடங்களிலே அலைந்து, இப்ப எப்ப வெளியில போகுதோ அப்ப அதுக்கு ட்ரை பிளேஸ். அது உள்ள இருக்கிற வரை அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்குள்ள இருந்த பிசாசு எனக்குள்ள இருக்கும்போது ஒரே செழிப்பா இருந்துச்சு. அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருப்போம். அது ஒண்ணு சொல்லும், உன்னோட நான் போய் கடை 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 செஞ்சிருவேன், வெக்கம் இல்லாம செஞ்சுட்டு அப்படியே ஒரு கூச்ச சுபாவத்தோட வரணும். இவன் செஞ்சவன் அவனு பார்த்துக்கிட்டு போயிடறேன்னு சொல்லி இளைப்பாறுதல் தேடியும் கண்டது. இளைப்பாறுதல் அது உள்ள இருக்கும்போது எனக்கு இளைப்பாறுதல் கிடையாது, அது என்னை விட்டு போன அதுக்கு இளைப்பாறுதல். இப்ப தேடுது, தேடியும் கிடைக்காமல். 44, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி, அந்த பாவம் அல்லது பிசாசு பேசுது, பேசும், உங்கள்கிட்ட சொல்லும், இதை செய்யி, அதை பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பேசும். நல்லா தெரியும், அது பேச தெரியும் என்று சொல்லி அங்கே வந்து, அப்ப அதுக்கு நல்லா தெரியும் எனக்குள்ள வந்தா தான் அதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா அது எனக்குள்ள வர்ற வர வெளியில இருக்கும்போது எனக்கு இளைப்பாறுதல் கிடையாது, ஆப்போசிட். இப்ப அதுக்கு என்னுடைய சரீரத்தை தெரியும், நானும் அதுவும் எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தெரியும். அது சொன்னா கண்ணை ஆட்டினாலே நான் பண்ணிடுவேன். ஆனா இப்ப திரும்ப நைஸா வருது சொல்லி அங்கே வந்து 44 மத்திய 12:44 வந்துருச்சு. பாக்குது, இப்படி ஊத்து பாக்குது. இவன்டா இன்னாலும் அவன் ரசிக்கப்பட்டான்னா ரைட்டு, எனக்கு தெரியாத அவனை பத்தி. இவன் எதுல விழுவானே அதுக்கு தெரியும், நான் எதுல விழுவேன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கும். வெறுமை, உள்ளே இயேசு கிடையாது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு போறது, காலையில 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு போக வேண்டியது, மெசேஜ் கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் எக்ஸ்டர்னல். உள்ள இயேசு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கான்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆரோக்கியராஜுக்கு தெரியாது, பாலசுந்தரிக்கு தெரியாது, செல்வி டீச்சருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அடப்பாவி இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான உலகத்துல பார்க்க முடியுமான்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள இயேசு இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். பார்த்தான் உள்ள இயேசு இல்ல, நான் என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா 45 திரும்ப போய் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது ஒரு சர்வே எடுக்குதுங்க. சர்வே எடுத்து இங்க என்ன பிரச்சனைங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள இயேசு இல்லன்னு தெரிஞ்ச உடனே ரிட்டர்ன் அபவுட் டைம் போகுது. போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து, தன்னிலும் பொல்லாத ஆவி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் பெஸ்ட். இப்ப ஒரு மெசேஜ் கொடுக்க சொன்னா யாரு நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆரோக்கியராஜ் கேட்டீங்கன்னா, ஆரோக்கிய நான் நல்லா கொடுப்பேங்க டாக்டர் சொல்லுவார். எல்லாரும் நான் நல்லா கொடுப்பேன், நான் சூப்பரா கொடுப்பேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கல அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கும் வெளுத்துருவேன் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார் நல்லா பாடுவா, நான் தான் நல்லா பாடுவேன், எல்லாமே நான் நான் நான். ஆனா பிசாசு பாருங்க, அது சொல்லுது நான் தனியா இருந்தேன், என்னை துரத்தி விட்டாங்க, இப்ப பாருங்க காலியா இருக்கு. இப்ப என்னை விட பவரான ஒரு 7 பேர் நான் கூட்டிட்டு வந்து 7 தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து உள்ள வந்துருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இஸ்காரியோத் காட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். காட்டி கொடுக்க ரெடியா இருக்கும் போது பிசாசு வெளியில நிக்கிறான். அப்புறம் உள்ள வந்துட்டான். வெளியில நிக்கிறவன் எப்ப உள்ள வர டக்குனு உள்ள வந்துட்டான். யூதாசுக்குள்ள வர்றத ஆண்டவர் பாக்குறாரு, சுத்தி இருக்கிற மற்ற சீஷர்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் நல்லா பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அடிச்சு விசாரிச்சுங்க. ஆனா பிசாசு வந்ததை உள்ள போனதை ஆண்டவர் பாட்டு இனி விஷயம் செய்ய ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து ஓட்புகுந்து அங்கே குடியிருக்கும். குடியும் குடித்தனமாய் அதுக்கு குடியும் குடித்தனம்னா இவ்வளவு நாளும் 2 பேரும் இனிமையா இருந்தாங்க. இப்ப இதை சீரியஸா நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம்.
அது எதை நோக்கி போகுதுன்னா புதிய வானம் புதிய பூமி போயிட்டு இருக்கும். இப்ப எலும்பு எலும்பு சியோனேங்கிற அடுத்த ஒரு கான்செப்டை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுவரை நீங்க கேள்விப்படாத சில புது புது செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எலும்பு எலும்புனா அதுக்கு பேசிக் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. இதெல்லாமே என்னை தேடி பாவம் வந்தது. ஏன் ஒன்னே ஏன் தேடி வருது? எல்லாரையும் தேடி வரும். நம்ம வீட்டுக்காரன் பார்த்தா அவனுக்கு சிறுபக்கம் தடிக்க போறது. நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் தேடி வருயா. அது வெளியில நின்றுட்டு இருக்கோம். என்னட்ட இருந்து வெளியில போன பிசாசு வேற, உங்ககிட்ட இருந்து வெளியே போன பிசாசு வேற. அது வேற, ஆனா அது பிசாசு தான். அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, அங்கே என்ன செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே குடியிருக்கும். அப்பொழுது குடி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அனுமதி இல்லாம அதெல்லாம் இருக்க முடியாது. நம்ம அதுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? இருந்துக்கோ, ஜாலி தான், வா, நம்ம என்ன செய்வோம், திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி. அநேக நேரங்கள்ல சோதனைகள் வரும். இல்ல நான் சொல்லல, எனக்கு எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு. ஆனா ஆண்டோடைய கிருபைனால ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்பதான் அது உங்களுக்கு புரியும். ஒரு முக்கியமான ஒரு ஆர்த்தோ சர்ஜரி. அந்த சர்ஜரி பண்றதுக்கு மதுரையில இருந்து ஒரு டாக்டர், பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒரு பெரிய சர்ஜன், மிகப்பெரிய சர்ஜன். அவர் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானும் அவரும் சர்ஜரி அவசரமா முடிச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு போயிடுவோம். தாப்பரிய பாட்டில் வாங்கி வச்சுருவேன். இது என்னுடைய செலவு. அது அவர் அப்படியே காத்துக்கிட்டு இருப்பாரு. சர்ஜரி முடிச்ச உடனே சாப்பாடு ரெடியா இருக்கும். அது ஆரம்பிச்சானா காலையில வர குடிச்சு முடிக்க வேண்டியது. இந்த கூத்து பண்ணிட்டு எங்க அம்மா கேட்பாங்க, ஏண்டா ரொம்ப லேட்டாச்சு நீ வர்றதுக்கு? ஆமாமா, பெரிய ஆபரேஷன். எங்க அம்மா நான் ஜோ பண்ணிட்டே இருந்தேன். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் எதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நல்லா ஜாலியா தான் இருக்கட்டுவேன். ஆனா ரட்சிக்கப்பட்டு திரும்ப அவர் வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு தெரியும் இவர் இந்த சேட்டையில என்னை அமைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி. அவர் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். டாக்டர் என் மோகன் அப்படின்னு ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருக்கார் எங்க வீட்டுக்கு ஜஸ்ட் எதிர்த்து. அவர் தான் மயக்க மருந்து கொடுக்குறவர். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் தோட்டத்துக்கு போவேன்னா இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு சாப்பாடு ஒரு ரூம்ல நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டிலாம் உண்டா? அவர் எதுக்கு வர்றார் சர்ஜரி பண்றக்கா? நான் சொன்னேன், இல்லை டாக்டர், நான் ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் அப்படின்னு சொன்னேன். நீ செய்வேன்னு எனக்கு தெரியும், அதனால நானே கையில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. மோகன் டாக்டர் என் நாட்டில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் அவர் இருக்காரு, இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். 2 பேருக்கும் டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. அன்னைக்கு அவர் ஆண்டவர் ஒரு தேவ தூதனை போல அங்க உட்கார வச்சார். நான் அன்னைக்கு அவரை கூப்பிட்டு, டாக்டர் வாங்க டாக்டர், எங்களோட சாப்பிடுங்க, ரொம்ப நாளாச்சு நாங்கள் நீங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவர் சந்தோஷமா வந்தாரு. இப்ப பாருங்க, இந்த போராட்டத்துல ஆவியானவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார், நீ தனியா போகாத, தனியா போனா சிக்கி சீரழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். அதனாலதான் இங்க மத்தேயு 12வது அதிகாரம், அங்கே குடி இருக்க வந்த பிசாசு ஓடி போயிடுச்சு. சரி, இதுதான் சோதனை குறித்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். திரும்ப வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு திரும்ப வாசிக்க போயிடும். ரோமர் 7வது அதிகாரம் 19வது வசனம். அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்கிறேன். அப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம்ங்கிற ஒன்று இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, ஒரு புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். எனக்கு தண்ணி அடிக்க பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இவர் கூட அடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பிரமாணத்துல ஆண்டவர் சொல்றார், அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்கிறார். பாருங்க, 21 ஆனபடினாலே நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்திலே, தீமை ஒரு பிரமாணம். இது என்னன்னா, 2 வகையான ஆள் நமக்குள்ள உட்காந்துருப்பாங்க. ஒரு சிஞ்சு தலை சார்ந்த ரொம்ப நல்லவர், இவரை மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது. பைபிள் வச்சிருப்பாரு, போதனை கொடுப்பாரு, ஆக்ஷன்லாம் பண்ணி காட்டுவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா சாத்தான பார்த்தானா பொத்துன்னு விழுந்துருவாரு. ஆனா ரெண்டுமே போராட்டம். இது உனக்கும் அங்க இழுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் போட்டி ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு கிராமமே அங்க போய் உட்கார்ந்துருக்கும். 2 கிராமத்துல மக்கள் பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க கயிறை. இங்க ஒரு பக்கம் ஒருத்தன் இழுப்பான், இங்க ஒருத்தன் இழுப்பான். இங்க இழுக்கிறேன்னு சொல்லுவான், டே நம்ம ஊர் பேரை நீதான்டா காப்பாற்றணும், இல்லடா அப்படின்னு. அவன் இன்னும் இல்லடான்னுவான். திடீர்னு ஒருத்தன் கொஞ்சம் சோர்ந்துவான், கொஞ்சம் லாக்ஸ் ஆனா பொது கொடுத்துரும்.
இதுதான் இங்க நடக்கிறது. சரி, இப்படி இருக்கிற காரியத்துல நமக்கு தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது பேக்ரவுண்ட் காமிச்சு தேவை என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உங்களுக்கு நான் நடந்த சம்பவத்தை சொன்னேன். கற்பனை கதைன்னு சொல்லுவேன். இங்க நான் இந்த டாக்டர் பேரை சொல்லல, ஏன்னா அவர் இன்னைக்கு வித்தியாசமான நிலைமையில இருக்கிறார், அவர் வேண்டாம். ஆனா எனக்கு என்னை காப்பாத்தின ஒரு டாக்டர் பேரை சொல்லிட்டேன். இப்ப இன்னைக்கு அவருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் எதுக்கு அதுக்காக நான் அவரை கூப்பிட்டேன்னு அவருக்கு தெரியாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்யும் பலன் தானா அந்த இடத்துல உட்காரதுக்கு பலன் கொடுத்தார். அது நீங்க கேட்கலாம், உட்காரலாமா? சங்கீதத்துல உட்காரக்கூடாதுன்னு இருக்கல டாக்டர், உட்காரக்கூடாது. ஆனா 23வது வசனம் பாருங்க, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை கிருபை, இந்த கிருபையினோடு கூட இருந்தனாலதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய டாக்டர், அவர் யாருக்கும் வர மாட்டார். ஆனா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டெப்ல என்ன பார்க்கணும், நம் பழியை யார் மேல போடலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்லலாம், அவர் சர்ஜன் ஐயா, அவர் வந்தா தான் அந்த ஆபரேஷன் நடக்கும், அவர்ல என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா இப்ப ஒரு சிலரை நம்ம பார்க்க போறோம். பழி யார் மேல வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போறோம். பழியை போடாதபடி முதல் நபரை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அது லோத். ஆதியாகமம் 19வது அதிகாரம் முதல் வசனத்துல, சோதோமின் வாசலிலே உட்கார்ந்தான். ஊருக்குள்ள போகல, வாசல்ல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முக்கியமானது. என்ன நடக்குது அப்படின்னா, அவர் 2வது வசனத்தை பாருங்க, ஆண்டவர்மார்களே, இப்ப 2 தேவதூதர்கள் வர்றாங்க. அடியனுடைய வீட்டுக்கு முகமாக திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரா தங்கி காலையிலே போகலாம். ரா எங்க வீட்டுக்கு உள்ள வந்து தங்குங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் ஒரு நீதிமான் கூப்பிடுறாரு. அப்ப அந்த தேவ தூதர்கள் என்ன சொல்லுகிறாருன்னா, அதற்கு அவர்கள் அப்படி இல்லை, வீதியிலே தங்கும். அப்ப லோத்துக்கு நல்லா தெரியும், நீங்க வீதியில இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். இந்த மோசமான ஊர், இந்த ஊர்ல லோத்து ஒரு நீதிமானா இருந்தார். இந்த பாவம் லோத்து வீட்டுக்கு உள்ள வரல. ஏன் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வாசல் இருக்கிறார். 3வது அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் திரும்பி வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுற்றி அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்களை புசித்தார்கள். பாவம் இல்லாத அப்பம் கொடுக்கிறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபர் முதல் கிழவர் எல்லாம் வந்து செஞ்சாங்க, வீட்டை சூழ்ந்து பண்ணார்கள். அவங்களுக்கு நியூஸ் போயிடுச்சு, சூப்பரான 2 டிக்கெட் சூப்பரான 2 டிக்கெட் லோத்து வீட்டுக்குள்ள இருக்க, நம்ம போய் அதை சுற்றலாம் அப்படின்னு சொல்லி. வழக்கமா நம்ம பசங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி தைரியமா யாரும் கேட்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள போய் அடிச்சு உடச்சு போவாங்களா அப்படிலாம் கிடையாது. நம்ம பசங்களாம் நல்ல பசங்க. அதாவது ரோட்ல வந்து நைஸா பார்ப்பாங்க, லேசா கண்ணடிப்பாங்க, பின்னாடி தொட்டு போவாங்க, இவ்வளவுதான் செய்வாங்க. ஆனா இந்த அளவுக்கு கிடையாது. பாவம் மேக்சிமம் உட்கார்ந்துட்டு இருக்கு. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த மனுஷர்கள் எங்கே, அவர்களை என்னிடத்திலே அனுப்பும். அப்ப லோத்து வாசலுக்கு வெளியே வந்து பூட்டி கொண்டு அதுல போய் இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இப்ப லோத்து என்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட கண்ணி கழியாத 2 பெண் பிள்ளைகிட்ட இருக்குப்பா, அதை வேணா நீ எடுத்துக்கோ, ஆண் புணர்ச்சி வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த புருஷர்கள் என்னுடைய கூரை நிலையில வந்த அப்படின்னால இவர்களுக்கு ஒன்று செய்ய வேண்டாம். இது ஒரு ஆழமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோதம் குமாரனுடைய பாவத்துல ஆண் பாவம் நசி பாவம் பெண் பாவம் இருக்கும். ஆனா அந்த 2 பெண் பிள்ளைகளை அவர் எப்படி வளர்த்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவத்திற்குள்ள உள்ளாதபடி வளர்த்தார். இதான் ஆச்சரியம். இது லோத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த பாவம் பாத்தீங்கன்னா 11 வாசல் பாருங்க, தெரு வாசலிலே அந்த வாசல் என்ன செய்யுது, பாவம் நிக்குது. அப்ப ஆண்டவர் ஒரு குருட்டாட்டத்தை அனுப்புகிறார். குருட்டாட்டத்தை பிடிக்க பண்ணிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும். எலிசா இதை செய்தார். எப்படி செய்தார்? ஒரு தோத்தான் ஊர்ல இருந்தார். தோத்தான் ஊர்ல இருக்கும்போது இவரை பிடிக்க வந்த ராணுவத்தை
சமரியா கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அன்றே இவருடைய கண்களை மூட வைன்னு சொல்லி குருட்டாட்டம் உண்டாரு, அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இது தேவன் டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறார்னா, இந்த பிரச்சனை லோத்துக்கு தேவையா? அவர் வாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கிறார், 2 பேரும் எதுனாலும் சாவுங்கடா அப்படின்னு விட்டுக்கலாம். ஆனா லோத் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லோத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வசனம் காட்டுறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத். நீதிமானாக இவர் எப்படி மாறுறார் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து 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 இப்படி ஒரு ஆண்டவரை கூட இவருக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கே அப்படின்னு இவர் என்னதான் மாறுகிறார். சரி, இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 12 12:3 உங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாத படிக்கு. இதாங்க ஆத்துமா எப்ப சோர்ந்து போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் என்னைய இந்த ஆரோக்கிய ராஜெல்லாம் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதனால எங்களை மாதிரி ஒரு சிலருக்குலாம் பிரச்சனை கிடையாது ஒத்துக்கிறதுக்கு. ஆனா ஒரு சிலர்லாம் எங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்க முடியாதுன்னு ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப இந்த முடிவை நம்ம பார்க்க போயிடும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. கிழக்கு விளக்கும் பொழுது அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டையிலிருந்து நீ அழியாதபடிக்கு எழுந்து. இவர் படுத்து கிடக்கிறார், சோர்ந்து போய். எழுந்து, எழும்பு எழும்பு சியோனே, எழுந்திருக்க சொல்றார். படுத்து கிடக்கிறார். உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இந்த பொம்பளைகளை கிளப்பும் போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சில மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். நெல் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, இந்த டப்பா, அதுக்குள்ள ஒரு கண்ணாடி, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவங்க ரொம்ப சோகமாயிருவாங்க. இவங்க டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் பேக்கப் முடியறது இதுக்கு. அதுக்குள்ள இந்த ஹை ஹீல்ஸ் ஷூ எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போட்டு நடக்க டக்கு டக்குன்னு நடக்கணும். இருக்கு அன்னைக்கு இருந்துச்சான்னு என்கிட்ட கேட்காதீங்க. அவன் தாமதித்துக் கொண்ட போது கர்த்தரான் மேல் வைத்த இரக்கத்தினான். இரக்கம். ஆண்டவர் எல்லாருமே இறக்கப்படுறாங்க. இல்ல நான் சொல்றேன், அவர் ஒரு நல்ல ஒரு கடவுள். என் மேல ரொம்ப இறக்கப்பட்டிருக்காரு, உங்க மேல இறக்கப்பட்டிருக்காரு. அந்த இரக்கம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பட்டணத்திற்கு வெளியே 2 குமார்த்தியுடைய கையை பிடிச்சு தரா தரா தரான்னு இழுத்துட்டு போறாங்க. ஏன் இழுத்துட்டு போறாங்கன்னா, விட்டா இவங்களும் அழிவுக்குள்ள போயிடுவாங்க. சரி, இப்ப அடுத்து ஒரு நபரை பார்க்க போறோம். அவங்களை காமிச்சிட்டேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆனா ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு காரியத்தை நம்ம வசனத்துல உங்களுக்கு காட்ட போறோம். 13 வசனம். சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவல்ல. இப்ப இந்த சோதனையில ஆண்டவர் ஒரு சோதனை வைக்கிறாரு, பிசாசு ஒரு சோதனை வைப்பான். இப்ப லோத்துக்கு இருந்த சோதனை பிசாசு. ஆண்டவர் அந்த பிச்சரிக்கை வரல. இந்த தேவதூர் வந்தாங்க, ஆண்டவர் அங்க இருந்து பிச்சரிக்கை வரல. ஆனா லோத்து விஷயத்துல 100% ஒரு வித்தியாசமானது. ஆனா ஆதியாகமம் 22வது அதிகாரம் ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த சோதனை என் ரிசல்ட் பார்க்கணும். அங்க மரணம் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஆண்டவர். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதனம் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்க என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது அறிந்திருக்கிறேன்? ஒரு ஆக்ஷன். அதனாலதான் இந்த பேதுரு யாக்கோபு நிருபத்துல ஒரு கிரியையை நம்ம சேர்த்து பார்க்கணும். ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் கிரியை. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், மார்ட்டின் லூத்தர் பயங்கரமா இருந்தார்.
அதனால பாத்தீங்கன்னா யாக்கோபு 2வது அதிகாரம் 14 வசனம், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதனாலே அவனுடைய அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ. அதைத்தான் அவர் சொல்றாரு. 20 வருஷம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் சேர்ந்து கிரியினால் கிரியை வேற, விசுவாசம் வேற. இப்ப ஆபிரகாம், ஆண்டவரே நீங்க எல்லாம் அப்படி கேட்க மாட்டீங்க, என் பிள்ளைய கேட்க மாட்டீங்க ஆண்டவரே, அதனால நான் வீட்டிலே இருந்துக்கிடுவேன், வரமாட்டேன், பலி கொடுக்கறதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். எதற்காக சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம், அழிந்து போகிற பண் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஆண்டவர் எதை சோதிக்கிறார்? விசுவாசத்தை சோதிக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என் விசுவாசம் வேற, உங்க விசுவாசம் வேற. என் மனைவி கேட்டா, வழக்கமா நீங்க செய்தி கொடுக்க மாட்டீங்கல்ல, நாளைக்கு தானே கொடுப்பீங்க, ஏன் கொடுக்குறீங்க? நான் சொன்னேன், சும்மா தானே இருப்பேன், பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆரோக்கியராஜ் ஆஸ் யூஷுவல் காலையில 8 மணிக்கு கூப்பிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் நாள் அவர் ஆப்சென்ட், எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு. அந்த சோதனை தான் மாட்டினாரான்னு எனக்கு தெரியல, இப்பதான் தெரியுது. ஆரோக்கியராஜ் சோதனையில மாட்டினாரு, அங்க மாட்டிக்கிட்டு கிளாஸுக்கு வரல. அதனால அவர் கேட்டாரு. நான் சொன்னேன், ஆரோக்கியராஜ் 7 மணிக்கு மெசேஜ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இன்னொரு ரூம்ல போனா அங்க நெட்டு வேலை செய்யல, திரும்ப அங்க வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா கரெக்டா கொடுத்துட்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன கொடுப்பாருன்னு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை காணப்படும். இந்த காணப்படும்னா இந்த சோதனை வழியாக நம்ம போய்தான் ஆகணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீர் நல்லவர் ஐயா, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவர இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. சோதனையை சகிக்கிற வாழ்க்கையில எங்களுக்கு பலன் தருகிறது ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்குள்ள இருக்கிற 2 பிரமாணத்திலே எங்களை ஒரு நாளும் கைவிடாதபடி மட்டும் காத்த எபனேசர் இனிமே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன்.